ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். அனைவருக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள். நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாம்பே அல்வா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். பாம்பே அல்வா பண்ணுறதுக்கு 100 கிராம் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி அளந்து ஊற்றிக்கிங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியன்ட்களும் அளந்து போடும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக அல்வா வரும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விஸ்கு வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து இது தனியாக எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பேனில் நான் 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 400 கிராம். 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னொரு கப் கூட சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும், நான் சேர்த்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது அதை நம்ம அளந்த அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இது பாவுப்பதம் வரணுங்கிறதெல்லாம் இல்லை, லைட்டாக சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். அது வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்குங்க. இல்லை அப்படின்னா அடியில் போய் நல்லா கட்டி ஆகிடும். நம்ம கிளறும் போது திப்பி திப்பியாக வரும். அதனால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா சட்டுன்னு கெட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சுக்குங்க. பாருங்கள், இப்போ போட்ட உடனே நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு, திரண்டு வந்துடுச்சு. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் கிளறதுக்கு. இப்போயே அல்வா பதம் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு. நல்லா அல்வா மின் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இன்க்ரீடியன்ட் நல்லா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன், அது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் நான் ஃபுட் கலர் ரெட் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு முழுக்க ஆப்ஷன் தான். நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கரியில் பாம்பே அல்வா பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது பார்க்கவே நம்ம சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால தான் நான் கலர் பொடி சேர்த்தேன். அந்த பேக்கரி ஸ்டைலில் செய்கிறதுனால நீங்கள் இந்த கலரில் வேறு கலர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம நட்ஸ் ஐட்டம் சேர்த்துக்கலாம். நட்ஸ் நான் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு பாதாம், பிஸ்தா இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம நட்ஸோடு சேர்த்து அல்வா சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது சேர்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் ஒரே டைமில் எல்லாம் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம கலந்தோம்னா இன்னும் கொஞ்சம் அல்வா டேஸ்ட்டாக வரும். அடுத்ததாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இது அப்படியே கூட நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு, அப்படியே கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் நம்ம பீஸ் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த பதம் வரணும். அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். மினிமம் ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அல்வாவை பீஸ் போடுறதுக்காக நான் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். ட்ரே இருந்துச்சுன்னா ட்ரேயில் கூட ஊற்றிக்கலாம். நம்மள்ட்ட ட்ரே இல்லாதனால நான் பிளேட்லேயே ஊற்றிக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக நெய் தடவிக்கிங்க. அது மேலே நான் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கிறேன். இது முற்றிலும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ பார்த்துங்க, அல்வா நல்லா ரெடி ஆகி திக்காக ஆகிடுச்சு. அந்த அல்வா பதம் வந்துடுச்சு பாருங்கள். இப்படி எடுத்தாவே கீழே அப்படியே கொட்டுற அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் இதை ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றும் போதே நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது எல்லா பக்கமும் நல்லா சமமாக பரப்பி விட்டுக்கலாம். அடுத்ததாக மேலே கொஞ்சமாக நம்ம நட்ஸ் தூவிக்கலாம். இப்போது
இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். நல்லா ஷேப் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம கத்தி வச்சு நல்லா பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பாம்பே அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.